நீங்கள் இப்போது ஒரு புதிய தொழில் தொடங்கப் போகிறீர்கள், அல்லது உங்கள் அலுவலகத்தில் ஒரு மிக முக்கியமான சவாலான பொறுப்பை ஏற்கப் போகிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். ம் இது நம்மில் பலருக்கும் அடிக்கடி நடக்கும் ஒரு விஷயம்தான். ஆமாம், அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்கிறீர்கள், உங்களுக்குள் ஒரு பெரிய உற்சாகம் இருக்கிறது. அந்த நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருப்பவர் உங்களை பார்த்து மிகச் சாதாரணமாக, இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா, இது உன்னால முடியாது என்று சொல்கிறார். வாவ், அந்த வார்த்தைகள் அப்படியே சுருக்கென்று தைக்கும். கண்டிப்பா. அந்த நொடியில் உங்கள் உடலிலும் மனதிலும் என்ன நடக்கிறது? இதயத் துடிப்பு அதிகரிக்கும், முகத்தில் ஒருவித வெப்பம் பரவும், ஒரு பெரிய கோபம் வெடிக்கும், அல்லது ஒரு கணம் உங்களைப் பற்றியே உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும், இல்லையா? நிச்சயமா. அந்த ஒரு நொடி சந்தேகம் நம்மை குலைத்துவிடும். அதைதான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். நமது சுய மதிப்பை, அதாவது அந்த செல்ஃப் வொர்த்தை எப்படி ஒரு அமைதியான ஆனால் அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுவது என்பதுதான் இன்றைய இந்த ஆழமான அலசலின் மைய நோக்கம். இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. ஏனென்றால் தேவையற்ற விமர்சனங்களை எதிர்கொள்ளும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. சரியாகச் சொன்னீர்கள். மற்றவர்கள் வீசும் விமர்சனங்களை சமாளிக்க நாம் பொதுவாக சண்டையிடுவோம் அல்லது சுருங்கி போய்விடுவோம். ஆனால் இது இரண்டையும் தாண்டி ஒரு உளவியல் ரீதியான தற்காப்பு முறை இருக்கிறது. இதை ஒரு எளிய ஒப்பீட்டிலிருந்து தொடங்குவோம். சரி, சொல்லுங்கள். அதாவது, யாராவது ஒருவர் ஒரு பெரிய குப்பை பையை தூக்கிக் கொண்டு வந்து உங்களிடம் நீட்டுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசுகிறது. அதை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அல்லவா? கண்டிப்பா இல்ல. அதை நாம் தொடக்கூட மாட்டோம். அதேதான். நீங்கள் அதை வாங்க மறுத்துவிட்டால் அந்த குப்பை பை யாரிடமிருந்ததோ அவரிடமே தங்கிவிடும். உங்களை நோக்கி வரும் தேவையற்ற விமர்சனங்களும் அவமதிப்புகளும் கூட அப்படித்தான். ஆஹா, அந்த குப்பை பையை ஒப்பிடும் நாம் விவாதிக்கப் போகும் உளவியருக்கு மிகச்சரியான தொடங்கம். ஏனென்றால் அந்த விமர்சனம் உங்களிடம் நீட்டப்படும்போது நீங்கள் கைகளை நீட்டி அதை வாங்கிக் கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான் ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் தீர்மானிக்கிறது. அதாவது அவர்கள் சொல்லும் வார்த்தைகளை நாம் நம்புகிறோமா என்பதுதான் அந்த வாங்குதல், சரியா? அதேதான். ஒருவர் உங்களை குறைத்து மதிப்பிடும்போது அங்கே நடக்கும் உளவியலை நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்கள் திறமையை பார்த்து விமர்சிக்கவில்லை. மனித உளவியலில் ப்ரொஜெக்ஷன் என்று ஒரு தற்காப்பு தந்திரம் இருக்கிறது. ஓ, ப்ரொஜெக்ஷன், அதாவது மற்றவர்கள் மீது திணிப்பது. ஆமாம். தங்களுக்குள் இருக்கும் பயம், தாழ்வு மனப்பான்மை அல்லது தங்களால் சாதிக்க முடியாததை மற்றவர்கள் செய்ய முற்படும்போது ஏற்படும் ஒருவித பாதுகாப்பற்ற தன்மை, இதைத்தான் அவர்கள் உங்கள் மீது திணிக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் நம்மை பற்றி பேசவில்லை, தங்களை பற்றியே பேசுகிறார்கள் என்று சொல்ல வருகிறீர்களா? 100க்கு 100 உண்மை. மற்றவர்களை கீழே தள்ளுவதன் மூலம் தங்களின் ஈகோவை தற்காலிகமாக உயர்த்திக் கொள்ள அவர்களின் மூளை செய்யும் ஒரு தந்திரம் இது. அவர்கள் உங்களிடம் நீட்டும் அந்த குப்பை பை உங்களைப் பற்றியதல்ல, அது அவர்களின் சொந்த மனதின் குப்பை. இதை கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பொருளின் மதிப்பை அதை உருவாக்குபவர் தீர்மானிக்கிறாரா அல்லது அதை தூரத்திலிருந்து வேடிக்கை பார்ப்பவர் தீர்மானிக்கிறாரா? இதுதான் அடிப்படையான கேள்வி. உங்களை குறைத்து பேசுவோருக்கு நீங்கள் கொடுக்கும் பதிலடி என்பது அவர்களுடன் வாதம் செய்து ஜெயிப்பதிலில்லை. வாதம் செய்யக்கூடாதா? கூடாது. அவர்களின் உளவியல் சிக்கலை உங்கள் மீது ஏற்றிக்கொள்ளாமல் உங்கள் நிலையில் உறுதியாக நிற்பதுதான் உண்மையான தற்காப்பு. சரி, இது கேட்பதற்கு தர்க்க ரீதியாக மிக சரியாக இருக்கிறது. அவர்கள் தங்களின் பயத்தை என் மீது திணிக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் வருகிறது. என்ன சிக்கல்? ஒருவர் என் முகத்திற்கு நேராக நின்று என்னை அவமதிக்கும்போது, ஓ, இவர் தன்னுடைய பாதுகாப்பற்ற தன்மையை என் மீது திணிக்கிறார் என்று என் மூளை நிதானமாக யோசிக்காது. ஆமா, அது சாதாரண மனித இயல்பு இல்லைதான். அந்த நொடியில் என் மூளையின் உணர்ச்சி கட்டுப்பாட்டு மையம், அதாவது அந்த அமிக்டாலா, முழுமையாக கடத்தப்பட்டுவிடும். நான் யார் தெரியுமா, என்னை எப்படி நீ அப்படி சொல்லலாம் என்று உடனே பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் ரத்தம் கொதிக்கும். கண்டிப்பா கொதிக்கும். அந்த உணர்வுகளை மீறி அதை எப்படி வெறும் அவர்களின் பயம் என்று தள்ளிவிட்டு போவது, அந்த ஆக்ரோஷமான உணர்ச்சிகளை எப்படி சமாளிப்பது? அந்த உணர்ச்சி குந்தளிப்பு வருவது நமது உடலியல் இயல்புதான். மூளை தன்னை ஒரு ஆபத்தில் இருப்பதாக உணரும்போது அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடிற்கு செல்கிறது. சண்டையிடு அல்லது ஓடிப்போ, இல்லையா? ஆமாம். ஆனால் இங்குதான் நாம் ஒரு விஷயத்தை பகுத்தறிய வேண்டும். ஒரு விமர்சனம் வீசப்படும்போது அதற்கும் நீங்கள் ரியாக்ட் செய்வதற்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில்தான் உங்கள் சுதந்திரமே அடங்கியிருக்கிறது. அந்த சில வினாடிகள். சரியாகச் சொன்னீர்கள்.
நீங்கள் ஆக்ரோஷமாக பதிலடி கொடுக்கும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த விமர்சகர் எதை எதிர்பார்த்தாரோ அதை நீங்கள் அவருக்கு கொடுத்து விடுகிறீர்கள். அதாவது அவர்கள் என் கோபத்தை எதிர்பார்க்கிறார்களா? கண்டிப்பா. விமர்சிப்பவர்கள் அடிப்படையில் ஒரு உணர்வுபூர்வமான எதிர்வினையை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் தீனி. நீங்கள் கோபப்படும்போது உங்கள் உணர்ச்சிகளின் ரிமோட் கண்ட்ரோலை அவர்களிடம் ஒப்படைத்து விடுகிறீர்கள். ரிமோட் கண்ட்ரோலே அவர்களிடம் கொடுத்துக்கிடுகிறோம். இது ஒரு வலிமையான பார்வை. ஆமாம், அவர்கள் ஒரு பொத்தானை அழுத்தினால் நீங்கள் கோபப்பட வேண்டும், இன்னொரு பொத்தானை அழுத்தினால் நீங்கள் வருத்தப்பட வேண்டும் என்ற நிலையை நீங்களே அவர்களுக்கு உருவாக்கி தருகிறீர்கள். வாவ், அதை யோசிக்கும் போதே எவ்வளவு பெரிய தவறு செய்கிறோம் என்று புரிகிறது. ஆனால் பாருங்கள், நீங்கள் அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தி அமைதியாக அவர்களை பார்க்கும்போது அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த எமோஷனல் ஃபீட்பேக் லூப் துண்டிக்கப்படுகிறது. அவர்கள் வீசிய ஆயுதம் அவர்களுக்கு எந்த திருப்தியையும் தராதபோது அந்த விமர்சனம் தன் சக்தியை முற்றிலுமாக இழந்து விடுகிறது. கொஞ்சம் பொறுங்க, இது மிகவும் சிக்கலான ஒரு இடத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. நீங்கள் சொல்வது போல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது என்பது கோட்பாட்டு அளவில் சிறப்பாக இருக்கலாம். சரி. ஆனால் ஒரு கார்ப்பரேட் சூழலையோ அல்லது ஒரு அலுவலக மீட்டிங்கையோ கற்பனை செய்து பாருங்கள். 10 பேருக்கு முன்னால் உங்கள் மேலாளர் உங்களை பார்த்து, உன்னால் இந்த ப்ராஜெக்டை செய்ய முடியாது, உனக்கு அந்த திறமை இல்லை என்று சொல்கிறார். இது நிறைய பேருக்கு நடக்கும் ஒரு விஷயம். அந்த இடத்தில் நான் உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறேன் என்று அமைதியாக இருந்தால் அந்த அறையில் இருக்கும் மற்ற 9 பேரும் மேலாளர் சொல்வது உண்மைதான் போல இருக்கிறது, அதான் இவன் அமைதியாக இருக்கிறான் என்றுதானே நினைப்பார்கள். ஒரு நியாயமான சந்தேகம். இந்த இடத்தில் அமைதியாக இருப்பது கோழைத்தனமாகி விடாதா? எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பது எப்படி ஒரு சக்தி வாய்ந்த பதிலாக இருக்க முடியும்? இது ஒருவரது கரியருக்கே ஆபத்தாக முடியுமே. நீங்கள் எழுப்பும் இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அமைதி என்பதை பலரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். 2 வகையான அமைதி கேட்கிறது. 2 வகையா? ஆமா. ஒன்று, பயந்து போய் தன்னை சுருக்கிக் கொண்டு கண்களை கீழே இறக்கி மௌனமாக இருப்பது. இதே சப்மிசிவ் சைலன்ஸ் அல்லது கீழ்ப்படிதலான அமைதி என்று சொல்லலாம். இது கண்டிப்பாக ஆபத்தானது. அது கோழைத்தனமான அமைதி. சரி. ஆனால் நாம் இங்கு பேசுவது ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ், அதாவது வியூக ரீதியான அமைதி. வியூக ரீதியான அமைதி என்பது வாய் மூடி இருப்பதல்ல. அது தேவையற்ற வாதங்களை தவிர்த்துவிட்டு சரியான இடத்தில் ஒரு உறுதியான எல்லையை வகுப்பது. அதாவது எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் என்பதை பொறுத்து, இல்லையா? ஆமா. அந்த அலுவலக மீட்டிங்கில் நீங்கள் மேலாளரிடம் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்று வாதம் செய்ய வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அவர் கண்களை நேராக பார்த்து, உங்கள் உடல் மொழியை சுருக்கிக் கொள்ளாமல், இந்த திட்டத்தில் என் பங்களிப்பு என்ன என்பதை என் முந்தைய வேலைகள் நிரூபித்திருக்கின்றன, தனிப்பட்ட முறையில் திறமையை விமர்சிப்பது இந்த மீட்டிங்கிற்கு உதவாது என்று மிக நிதானமாக சொல்லலாம். ஓ, இது மிகவும் கச்சிதமாக இருக்கிறது. உணர்ச்சியற்ற ஒரு குரலில் இதை சொல்ல வேண்டும். இதுதான் எல்லை வகுப்பது. இதில் கோபம் இல்லை, ஆக்ரோஷம் இல்லை, சத்தம் இல்லை. ஆனால் ஒரு இரும்புச் சுவர் எழுப்பப்படுகிறது. நீங்கள் மௌனமாகவும் இல்லை, அவர்கள் எதிர்பார்க்கும் அந்த நாடகத்தில் நீங்கள் பங்கேற்கவும் இல்லை. எனக்கு புரிகிறது. இது நம் வீட்டை சுற்றி ஒரு உறுதியான வேலி அமைப்பது போன்றது. யாராவது நம் வீட்டு எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் போது அவர்களிடம் சென்று கத்திச் சண்டையிடுவதற்கு பதிலாக, சரியான ஒப்பீடு, உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்ற ஒரு பலகையை அமைதியாக ஆனால் மிக உறுதியாக வைப்பது போல இருக்கிறது. நான் எந்த ஆயுதத்தையும் எடுக்க தேவையில்லை, ஆனால் அந்த பலகை என் எல்லையை மிக தெளிவாக தீர்மானித்து விடுகிறது. அருமையாக சொன்னீர்கள். இந்த மாதிரி பேசுவது எனக்கு ஏற்றதல்ல அல்லது இந்த உரையாடல் ஆக்கப்பூர்வமாக இல்லை போன்ற வரிகள் எதிராளியின் உணர்ச்சி கொந்தளிப்பை சற்றென்று அணைத்து விடுகின்றன. ஆனால் இதையெல்லாம் ஒருமுறை செய்தால் போதுமா? என்ன கேட்கிறீர்கள்? ஒருமுறை எல்லை வகுத்துவிட்டால் மனிதர் தெரிந்து விடுவார்களா? அங்கேதான் மனித உளவியலின் ஒரு எழுதப்படாத விதியை பற்றி நாம் பேச வேண்டும். மனிதர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. ஆனால் மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நீங்கள் தொடர்ந்து பயிற்றுவிக்கிறீர்கள். நாம் தான் பயிற்றுவிக்கிறோமா? ஆமாம், இது ஒரு தொடர் செயல்முறை. நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்களோ அதையே மற்றவர்களும் பின்பற்றுவார்கள். நீங்கள் ஒருமுறை உங்கள் எல்லையை தளர்த்தினால் கூட மற்றவர்கள் உங்களை குறைத்து பேசுவது ஒரு வழக்கமான செயலாக, ஒரு பேட்டர்னாக மாறிவிடும். வாவ், கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் சிக்கல்தான். உளவியல் ரீதியாக பார்த்தால் எல்லைகளை அமைப்பது என்பது மற்றவர்களை தண்டிப்பதற்காக அல்ல, அது உங்கள் ஆற்றலை பாதுகாப்பதற்காக. தேவையற்ற வாதங்களில் உங்கள் மன ஆற்றலை வீணடிக்காமல் அந்த ஆற்றலை உங்கள் முன்னேற்றத்திற்காக சேமித்து வைக்கும் ஒரு யுக்திதான் இந்த வியூக ரீதியான அமைதி. இந்த வியூக ரீதியான அமைதியும்
ஆற்றலை சேமிப்பதும் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி செயல்படும் என்பதை நாம் ஒரு உண்மையான சூழலோட பொருத்தி பார்க்க வேண்டும்.